தந்தை பெரியார் சொன்ன ஒரு வார்த்தை, மதம் ஒரு மனிதனை மிருகமாக்கும், ஜாதி மனிதனை சாக்கடையாக்கும் அப்படி சொன்னார். இது 100% உண்மையான வார்த்தைகள். மதம் இன்னைக்கு பலரை பார்த்தீங்கன்னா மிருகமாக மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறது. ஜாதி என்கிற சாக்கடையை தன்மேல் போட்டுக்கொண்டு அசிங்கமாக வாழ்கிற அநேகரை நம்ம பார்க்கத்தான் முடியுது. நீங்க எல்லா மார்க்கத்திலையுமே இந்த பிரச்சனைகளை என்னால இன்னைக்கு பார்க்க முடியுது. ஒரு பார்த்தீங்கன்னா தங்க மதத்து மேல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்து அப்பாவி மக்களை கொன்னு குவிக்கிற ஒரு கூட்டத்தை என்னால பார்க்க முடியுது. கடந்த வாரத்திலேயே யூத மக்கள் அவங்க ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பண்டிகையை பார்த்து பொறுக்க முடியாத அங்க இருக்கிற ஒரு மத வெறி பிடித்தவர் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்துட்டு போய் கண்மூடித்தனமாக அந்த கூட்டத்துல குழந்தைங்க, பெண்கள் எல்லாம் இருந்து அவங்க சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல போய் சுட்டு கிட்டத்தட்ட 16 பேர் இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் அங்க அந்த இரக்க பண்பு நிறைந்தவர், உள்ளத்திலே கருணை உள்ளவர், மனசாட்சி இருக்கிறவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஓடி போய் அந்த துப்பாக்கியை பறித்து மேற்கொண்டு அநேகரை சுட்டுக் கொள்ளாதபடி சிலரை காப்பாற்றுற நிகழ்வை பார்க்க முடியுது. இன்னும் போன வருஷமும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அவங்க சந்தோஷமா கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்க முடியாம ஒரு மத வெறுப்பாளன், ஒரு மதம் பிடித்த மிருகம் என்ன செய்யுதுன்னா தன்னுடைய காரை ஹை ஸ்பீட்ல கொண்டு போய் அடிக்குது. கிட்டத்தட்ட பல பேர் அங்க மரித்து உடல் சிதறி சாகுறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் காயமடைந்த நிகழ்வை கேள்விப்படுறோம். இது மாதிரி தொடர்ச்சியா ஆங்காங்க போய் சர்ச்சுக்குள்ள குண்டை வைக்கிறது, ஆங்காங்கும் தேவையில்லாம பார்க்ல விளையாடி கொண்டு இருக்கிறவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்துறது, இதெல்லாம் என்ன காரியம்? இந்த மதம் என்ன செய்யுதுன்னா அவங்களை வெறி பிடிச்சவர்களா மிருகங்களா மாத்தி வச்சிருக்கு. ஜாதி அதுக்கு மேல இந்த ஜாதிங்கிற சாக்கடை இன்னைக்கு தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு அநேகர் ஏன் எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறாங்கிற வார்த்தை நான் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த மதத்தை பிடித்துக்கொண்டு மிருகமாகிற கேட்டகரி நிறைய இருக்கிறாங்க. இப்ப அங்கு மட்டும் இல்ல மத விரோதி, இங்கேயும் நம்ம நாட்டுக்குள்ள என்ன செய்யறாங்க, இந்தியாவில இந்த மாதிரி இருக்கிறாங்க. சில RSS இயக்கங்கள் தங்களுடைய மதத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, தங்களுடைய மதத்தை பாதுகாக்கணும்னா என்ன செய்யணும்? அவங்க மதத்தை சார்ந்தவங்களுக்கு இப்ப நல்ல படிப்பு அறிவை கொடுக்கணும். அவங்க வாழ்க்கையை முன்னேற்றி விடுவதற்கு எதையாவது ஒரு தொண்டை செய்து அவர்களை பண்ணணும். அதையெல்லாம் விட்டுட்டு எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா மதத்தின் பெயரா கலவரத்தை தூண்டி விடுவது. எதிராக இருக்கிற இன்னொரு மார்க்கத்தை பற்றி அவதூறு பேசி அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அதை செஞ்சிருவாங்க, இதை செஞ்சிருவாங்க, இல்லாது பொல்லாதையும் சொல்லி அவங்க என்ன செய்யறதுன்னா அடித்து கொள்ள வைக்கிற ஒரு வேலையை, இது ஒரு தீவிரவாத வேலை தான். அமைதியா அவங்க பாட்டுக்கு ஒரு சர்ச்சில் வழிபட்டு இருப்பாங்க. இவங்க கும்பலா காவி கொடியை கொண்டு போயிட்டு அவங்கள மிரட்டுறது, அடிக்கிறது, பாஸ்டர் மண்டையை துறக்கிறது, அந்த சர்ச்சு மேல எதையாவது ஒரு அவதூறு கேஸ் போட்டு ஆளும் அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த சர்ச்சை இடிக்கிறது. இதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், புலகாயுதம். அவங்க பாட்டுக்கு இஸ்லாமியர்கள் தொழுகை செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்க போய் என்ன செய்யுது, காவி கொடியை காட்டிட்டு அவங்களை அடிக்கிறது, மிரட்டுறது. இதே விஷயம்தான். தப்ப செஞ்சுவிட்டு கடைசியில ஒரு போர்வை எடுத்து போத்திக்கிடுவான். நாம எல்லாரும் இந்து அப்படிங்கிற ஒரு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு என்ன செய்யறது, மெஜாரிட்டியா இருக்கிற இவங்களை தனக்கு ஆதரவா தேடிக்கிறது. தமிழகத்துல ஓரளவுக்கு கல்வி அறிவு பெற்றவங்க, அந்த மோசமான விஷயத்தை ஏற்காதவங்க கொஞ்சம் இருக்கிறதுனால இங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டே வருது. ஆனா பல மாநிலங்கள்ல இந்த கொடூரங்கள் அரங்கேறிக்கிட்டு தான் வருது. தமிழகத்திலையும் ஆங்காங்கே இப்ப எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறத நம்மளாம் அறிகிறோம். எல்லா தப்பையும் இவங்க செஞ்சுட்டு அப்பாவிகளை தாக்கிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த இந்து அந்த மதத்துக்குள்ள கொண்டு வந்து நல்லவர்களையும் தங்களுக்கு சாதகமா நிறுத்தி கொள்ளும்படியான செய்கையை செய்யறது ரொம்ப மட்டமான ஒரு செய்கையா இருக்குது. இதெல்லாம் நம்முடைய தேசத்தை பாதிக்கிற ஒரு விஷயம். கடவுளுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைத்தானா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா, உண்மையா கடவுள் மேல அன்பு வச்சவங்க இப்படியெல்லாம் செய்வாங்களா? சரி, கிறிஸ்தவர்களுடைய தனித்துவம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. ஆனா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி மதத்தின் பேர்ல போயிட்டு இஸ்லாமியர்களை அடிக்கிறதோ, அல்லது மதத்தின் பேர்ல போயிட்டு இந்து சகோதரர்களை அடிக்கிறதோ, அல்லது மத்த மத சகோதரரை தாக்குவதோ நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. இவங்க அமைதியான முறையில வழிபடுவாங்க, கடவுளுடைய அன்பை போய் சொல்லுவாங்க. எடுத்த உடனே இவங்க மேல அவங்க வைக்கிற பழிசாட்டல் என்ன, இவங்க எல்லாம் மதமாற்றிகள் அப்படிங்கிறது ஒற்றை வார்த்தையில பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா அந்த மத வெறுப்பை திணிச்சு விட்டு போயிடுவாங்க எல்லா மக்கள்கிட்டையும். இதை கேட்கிற மக்களும் ஆமா எதுக்கு மதம் மாத்துறாங்க? ஐயா, மதம் மாத்தி நாங்க இங்க என்ன செய்ய போறோம்? இங்க அந்த இறைவனுடைய அன்பை சொல்லக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இந்த இறை அன்பு, இந்த சுவிசேஷம் தான் போய் இருளான இடங்களை எல்லாம் வெளிச்சமாக்குறத நாங்க பல இடங்கள்ல பாக்குறோம். அதனால நாங்க இதை அறிவிக்க முயற்சி செய்யறோம். ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளனா கடந்து போங்க. எல்லாருமே இங்க எல்லா மதங்களும் ஒரு காலத்துல இங்க புகுத்தப்பட்டது தானே. எதுவும் இங்கேயே அப்படியே வளர்ந்து பெருகினது கிடையாது. அதை கற்றவர்களுக்கு புரியும். நான் சொல்லுகிற விஷயங்கள் கற்றறிந்தவர்களுக்கு புரியும். அதனால கடவுள், அதாவது மதம் அப்படிங்கிற போர்வையில மனிதர்கள் மிருகமாகிற செயல் ரொம்ப கொடூரமான செயல். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே தூண்டி விடுகிற நபர்களிடத்துல ரொம்ப இந்த நாட்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும்.
அதே போல ஜாதி என்கிற சாக்கடை இன்னைக்கு அநேகருக்குள்ள அந்த சாக்கடை ரத்த உறக்கு போதெல்லாம் இன்னைக்கு சாக்கடை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சாதிங்கிறத ரத்தத்திலேயே ஓடுனது அப்படிங்கிறாங்க. நிறைய சில கிறிஸ்தவர்களும் பாருங்களேன், கிறிஸ்தவத்திலே ஜாதி அல்ல. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் ஜாதி பார்க்கவும் கூடாது. ஜாதிக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அது சம்பந்தப்படாத ஒரு விஷயம். அதுக்கும் ஒரு 0% கூட சம்பந்தப்படாது. இங்க இருக்கிற எல்லா ஜாதி முறைகளும் இங்க இருக்கிற இந்து நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கிற விஷயங்கள். அதெல்லாம் அவங்களுடைய அந்த தர்மத்தில் இருக்கு, இந்த தர்மத்தில் இருக்கு, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கு சம்பந்தமே இல்லையே. அப்ப இந்த அறிவும் ஆற்றலும் இல்லாத சிலர் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் பாத்தீங்கன்னா அந்த ஜாதியை பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இன்னுமே நீங்க அந்த பழைய விக்கிரக வழிபாட்டுக்குள்ள தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த ஜாதி பார்க்கறதன் ரீதியாக நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. கேட்டா எதுக்கு நாங்க குடி அப்படி இப்படின்னு காரணங்கள் பேசலாம். இந்த குடியா இருந்தா என்னையா? எல்லாருக்குள்ளயும் ஓடுறது ஒரே ரத்தம் தானே, ஒரே சகப்பா தானே வருது, எல்லாம் ஒரே மாதிரி தானே சாப்பிடுறோம், எல்லாம் சக மனிதர்கள் தானே, எல்லாம் ஒரு ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்து வந்தவர்கள் தானே எல்லாரும். அப்ப இது புரிதல் முதல்ல கிறிஸ்தவர்களுக்கே வரல. அந்த சாக்கடையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் பெரியார் போன்றவங்கள்லாம் கடுமையாக ஒட்டுமொத்தமாக எதிர்த்தாங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ள மதத்தின் பெயரால மற்றவர்களை அடித்து நொறுக்குவதும் துன்புறுத்துவதும் இல்ல, ஒரு அன்பை கையாண்டு இருக்கிறாங்க. அதை நம்ம நல்ல விஷயம். ஆனா ஜாதி என்கிறத இன்னும் பலர் விடாம இருக்கிறீங்களே. ரெண்டும் ஒண்ணுதான், சரிங்களா? ரெண்டுமே நம்மளை அசிங்கப்படுத்தும், மிருகங்களாக மாற்றும், நம்மை நார பண்ணும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த ஜாதி என்கிற எண்ணத்திலிருந்து முதல்ல வெளியே வாங்க. அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. உங்களை மிருகமாக மாற்றுகிற அல்லது உங்களை பெருமை மிக்கவர்களாக மாற்றுகிற எதுவுமே நமக்கு வேண்டாங்கிறேன். அதுதான் கிறிஸ்தவம். ஒன்னே ஒண்ணுதான் நம்ம கிட்ட இருக்கணும், அன்பு மட்டும்தான். சக மனுஷனை மதிப்பு கொடுத்து அவனை நேசித்து கிறிஸ்துவின் அன்பை நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். நீங்க இயேசுநாதருடைய பிள்ளை என்றால் இயேசுநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரு? உன் சத்துரு பசியா இருந்தால் போஜனம் கொடு அப்படிங்கிறார். நீ நன்மை செய்கிறதுனால புத்தியினருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். ஒருவேளை நமக்கு மற்றவங்க தீமை செஞ்சாலும் பரவாயில்லையா, நீ நன்மை செஞ்சு அந்த நன்மையின் மித்தமாக அவங்களுடைய அறியாமையை அடக்கு, அதுதான் கர்த்தருடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசுநாதரை காண்பிக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த சாதி என்கிற சாக்கடையை மண்டையில தூக்கி வச்சுட்டு இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுது? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். அப்ப நாங்க இந்த சாதி அப்படிங்கிற ஒரு பெருமை உங்களுக்குள்ள வந்துருச்சுனாவே கடவுளே எதிர்த்து நிற்கிறார் உங்ககிட்ட. அப்ப நீங்க சாதியை வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இன்னைக்கு அப்படி இப்படி நாங்க அந்த கிறிஸ்தவ ஜாதி, நாங்க இந்த கிறிஸ்தவ ஜாதின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன கொடுமையான விஷயம். கடவுள் அருவருக்கிற, கடவுள் நமக்கு கற்றுத்தராத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு கிறிஸ்தவத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு சில கிறிஸ்தவர்கள். சோ அன்பானவர்களே, இதை கேட்கிற நீங்க உங்களுக்குள்ள ஒருவேளை உங்களை பெருமைப்படுத்துகிற, உங்களை மிருகமாக மாற்றுகிற இப்படிப்பட்ட சாக்கடைகள் உங்களுக்குள்ள இருக்காதபடி சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. நம்முடைய உள்ளிந்திரியங்களை கூட அவர் ஆராய்ந்து பார்க்கிற தேவனா இருக்கிறாராம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்துக்குள்ள ஜாதி பெருமையோடு இருக்கிறோமா? ஜாதிக்கு நமக்கும் என்னங்க சம்பந்தம்? கிறிஸ்டியானிட்டியில ஜாதி இருக்குதா? எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா? இது இந்து சகோதரரிடத்திலே அவர்கள் அறியாமையிலே வச்சிருக்கிற ஜாதி விஷயங்கள். இதெல்லாம் இது எதுக்கு நமக்குள்ள வருது? அப்ப அவங்க ஒரு பகட்டு மதத்தின் பெயரால மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஜாதியின் பெயரால சில கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே இருக்கிறீங்க. ஸோ இதுல எல்லாம் இன்னைக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும். இந்த சமூகம் மாற்றணும். இது என்னுடைய பாரம். அதிகமாக இதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. மதத்தின் பேரலாக ஆங்காங்கே கொலைவெறி தாக்குதல்களை ஏற்படுத்துகிறவங்க, மற்றவர்களை சக மனிதர்களை நேசிக்க முடியாதபடி மதம் என்கிற அந்த மதம் பிடித்தவர்களாக மாறி தன்னுடைய சொந்தங்களையே இன்னைக்கு துன்பப்படுத்துகிற எத்தனையோ இடங்கள்ல பார்க்கிறோம். இவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுவாங்க. இந்த இந்தியாவுல எந்த மார்க்கத்தையும் சுதந்திரமா பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அவங்கவுங்க விருப்பப்பட்டதை பின்பற்றிட்டு போறாங்க. மனுஷனா வாழ்றாங்களா? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, உங்களை மிருகமா மாத்திர எந்த மதம் வேணாம். முதல்ல அது முடிவெடுங்க. கிறிஸ்தவத்தை நான் எதுக்கு ஏற்றுக்கொண்டேன்னா, இந்த கிறிஸ்தவனை மனுஷனாக மாற்றி இருக்கிறது. எத்தனையோ பேர்த்த இன்னைக்கு மனுஷனா மாத்தி இருக்கிறது. தீவிரவாதிகள் கூட இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனிதர்களாக மாறி இருக்கிறாங்க. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவர்கள் போய் இன்னொரு மதத்தை கிறிஸ்தவ மதம், நாங்க கிறிஸ்தவ மதம், நீங்க எல்லாம் வேற அப்படின்னு சொல்லி யாரையும் துன்புறுத்துறதுல அடிக்கிறது இல்லை. நீங்க வெளிநாடுகளே பாருங்களேன், கிறிஸ்தவ நாடு என்கிற ஒரு நாடு இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் வேற்று நம்பிக்கை உள்ளவங்களை அடிக்கிறதோ நொறுக்கிறதோ அவங்க கோயில போய் விஷயங்கள் செய்யறதோ வச்சுக்க மாட்டாங்க எந்த கிறிஸ்தவர்கள். நாங்க என்ன செய்வோம்? கிறிஸ்துவை அறிவிப்போம், அவ்வளவுதான். ஒரு இந்து சகோதரருக்கோ ஒரு இஸ்லாமிய சகோதரருக்கோ அல்லது வேறு நம்பிக்கை உள்ள ஜனங்களுக்கோ கிறிஸ்துவனுடைய அன்பை அறிவிப்போம், சுவிசேஷத்தை அறிவிப்போம். அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உள்ள வரும்போது இந்த அன்பின் வழியில பயணிக்கிறாங்க. அவங்க நிறைய மாற்றம் பெறுறாங்க. ஒடுக்கப்பட்டிருந்த ஜனங்கள் இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நல்ல சமாதானத்தோடு வாழ்றவங்க எத்தனையோ பேரை நம்ம பார்க்க முடியுது. விடுதலையோடு வாழ்றதை எத்தனையோ பேர் பார்க்க முடியுது.
நம்ம சமூகத்திலேயே ரவுடிகளாக வாழ்ந்த எத்தனையோ பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஊழியர்களாக எத்தனையோ பேர்த்த போய் அடிச்சவங்க இன்னைக்கு இயேசுவை அறிவிக்கிறது மாத்திரமா அடி வாங்குறவங்களா மாறி போயிருக்கிறாங்க. அப்ப இது மனுஷனாக ஒரு மார்க்கம் மாத்தணும். அதுதான் இறைவனுடைய மார்க்கமா இருக்க முடியும். ஆதலால் எந்த ஒரு மார்க்கம் நீங்க எல்லாத்தையும் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை கிறிஸ்தவமே உங்களை மிருகமாக மாற்றுகிறது என்றால் அந்த கிறிஸ்தவத்தை விட்டு விலகுங்க. நான் அதான் சொல்லுவேன். கிறிஸ்து தான் நமக்கு. கிறிஸ்து எப்பவும் உங்களை மிருகமா மாத்த மாட்டார். கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற எந்த ஒரு மனிதனும் மிருகமாக மாறுவதற்கு சான்ஸே இல்லை. அவர் உன் சத்துருக்களை நேசி அப்படிங்கிற கடவுளுடைய அன்பை குறித்து இயேசு கிறிஸ்து பேசும்போது என்ன சார், அவர் நல்லவர் மீதும் பொல்லாதவர் மீதும் நமது மலையை வர்ஷிக்க பண்ணுகிறார். நியாயத்திற்கு ஒரு நாள் கொடுக்க போறார், அதெல்லாம் உண்மைதான் ஐயா. ஆனா ஆண்டவருடைய கருணை அன்பையும் அதிகமாக போதித்தாரு இயேசு கிறிஸ்து. அவரை பார்க்கிற எந்த மனிதனும் மிருகமாக நிச்சயமாக என்ன செய்ய முடியாது, மாற மாட்டான். அவ்வளவு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல எத்தனையோ திரளான சாட்சிகளை உங்களால பார்க்க முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க மனமாற்றம் அடைஞ்சாங்க. மனமாற்றம் அடைஞ்சு தங்க வாழ்க்கையில நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க மற்ற மக்களுடைய, கஷ்டப்படுற மக்களுடைய அல்லது மூர்க்க வெறி கொண்டு இருக்கிற மக்களிடையில தங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க. போனா அவங்க என்னை கொன்றுவாங்க அப்படிங்கிற சூழல்ல கூட என்னை அவர்கள் கொன்றாலும் பரவாயில்லை, நான் அவங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்னால் இயன்றதை கிறிஸ்துவுக்காக செய்வேன் என்று போனாங்க. ஜிம் எலியட் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கிற ஒரு பழங்குடியின மக்கள். அவங்க அடிக்கடி அந்த நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருத்தரை ஒருவர் தாக்கி கொன்று குவித்துக் கொள்வார்களாம். இரக்கம் என்கிறதே இல்லை, அன்பு என்கிறதே இல்லை. தன்னுடைய சொந்தக்காரர்களை கூட சின்ன அச்சுறுத்தல், ஒரு சின்ன வார்த்தைன்னா உடனே போய் அவங்கள கொன்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல ஜிம் எலியட் போறாங்க. அங்க போனா என்ன கொன்றுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனாலும் அவருக்குள்ள என்ன, அந்த மக்களை மாத்தணும், அன்புனா என்னன்னு அவங்களுக்கு சொல்லி தரணும், கருணையை சொல்லி தரணும். இப்படியே போனா அந்த இனமே இல்லாமல் போயிடும். நான் மறிச்சாலும் பரவாயில்ல, அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் பேரை மாத்திர மாட்டேனான்னு போனாங்க. சில நாட்கள் போய் செயல்படுறாங்க. திடீரென்று அங்க இருந்த ஒருவர், ஏன்னா வெளியே இருந்து ஒருத்தர் யாராவது வந்தாங்கன்னா உடனே அதை அச்சுறுத்தலாக பார்த்து கொலை செய்கிற எண்ணம் தான் அவங்களுக்குள்ள மிருகத்தை போல அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜிம் எலியட் அப்படிங்க குத்தி கொலை செய்யப்படுகிறார். இதை அறிந்த அவருடைய மனைவி எலிசபெத் அப்படிங்கிறவங்க, அவங்க மறுபடியும் இதே கிராமத்துக்கு வந்து தன் கணவனை யார் கொண்டார்களோ அவங்க மத்தியிலேயே மறுபடியும் கிறிஸ்துவ அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த உலகம் அதை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடும். மதமாற்றம் வந்த கும்பலுங்க, மதமாத்த வந்தாங்க, அதாங்க அவங்க கொண்டுட்டாங்க. அவங்க ஏங்க மதம் மாத்தி தங்க உயிரை அங்க கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். அவங்க நல்லா இருக்கிற இடத்துல சிட்டில போய் கூட சொல்லியிருக்கலாமே. ஏன் அப்படிப்பட்ட ஒரு கடினமான இடத்துக்கு போறாங்க? ஏன் தெரியுமா? இந்த அன்பான இயேசு கிறிஸ்து தான் அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும், நன்னெறிப்படுத்த முடியும். அப்ப இதை நான் கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க நினைச்சுதான் போறாங்க. அப்படி போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கொலைகார கிராமமே இன்னைக்கு மாற்றப்பட்டு கருணைனா என்ன, அன்புனா என்ன, மன்னிப்பினா என்ன, விட்டு கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷமா சமாதானமா இன்னைக்கு கொஞ்சம் நாகரிக முன்னேற்றம் அடைஞ்சு அந்த பழங்குடியின மக்கள் வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. எத்தனையோ நரமாமிச பட்சினிகள் இருக்கிற இடத்துக்கெல்லாம் மிஷினரிகள் கடந்து போய் இந்த கிறிஸ்துவின் அன்பை கொடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விட்டு அவங்களுக்கு வாழ்வியலை கற்றுக் கொடுத்து அவங்களை நாகரிகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துனுடைய மார்க்கம் பாத்தீங்கன்னா யாரையும் மிருகமா மாத்தாது, அன்பாளனா மாத்துது. அதை தான் நான் ஏற்றுக்கொண்டேன். சரிங்களா? அதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ மற்ற உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நல்வழிப்படுத்தி சக மனிதனை நேசிக்க வைத்து அப்படிப்பட்ட ஒரு சீரிய காரியத்துக்குள்ளாக உங்களை நடத்தட்டும். உங்களுக்காக நானும் ஜெபித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ.